விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தான். ஐயோ கார்த்திகை தீபமா. சிவா மன்னிச்சிரு சிவா. சிவாவா? ஆரடி அது சிவா? சுந்தரி, தப்பு தப்பு பேசக்கூடாது சுந்தரி. கடவுள் சிவபெருமான சொன்னேன். அதானே பார்த்தேன். உங்க வீட்டுக்கார் உங்க கூட இருக்கிறது பெரிய அபூர்வம் தான். பொறுப்பு இருக்கா சுந்தரி உனக்கு கொஞ்சமாவது? கார்த்திகை தீபம் தானே, தீபம் வச்சியா நீ? வளரு, என்றகிட்டயே இந்த ஏகத்தமிழ்ல பேசாத சரியா? விளக்கெல்லாம் வைக்கணும். விளக்கு இல்ல, 2 விளக்கு கொடு. விளக்கா? அப்ப வீட்டுல நீ விளக்கு வாங்கலையா? வளரு, நேரம் ஆயிடுச்சுடி வளரு. இன்னும் எங்க நம்ம போய் கடைக்கு போய் விளக்கெல்லாம் வாங்குறது? எல்லா வீட்லயும் 2 விளக்கு எடுத்துட்டு விளக்கு வச்சா முடிஞ்சது கார்த்திகை தீபம். நீ எல்லா வீட்லயும் 2 விளக்கு வாங்கி தீபம் ஏத்துறதுக்குள்ளேயும் கார்த்திகை தீபமே முடிஞ்சு போயிரும். வளரு, தரதா இருந்தா தாடி, இல்லாட்டி விட்டுரு. நான் போய் அனிதா கிட்ட வாங்கிக்கிறேன். அவகிட்ட ஏது விளக்கு? நானே அவகிட்ட இருந்துதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அவகிட்ட வாங்கிட்டு இத்தனை வச்சு பேசிட்டு இருக்கியா வளரு? ஆமாண்டி, நல்லா இருக்குதா கார்த்திகை தீபம்? தீபமா? எங்க இரு பாக்கட்டும். இது என்னடி வளரு, கோலத்தை காணோம்? கோலமா? அடி பைத்தியக்காரி, வெறும் நேரத்துல விளக்கு வச்சிட்டு இருக்கிற கோலம் எங்கடி? ஆமா ஆமா பத்தியா, கோலம் போட மறந்துட்டேன். கார்த்திகை தீபம் வைக்கணும்னு சொன்னாங்களோ, அதை டக்கு டக்கு நல்லா எடுத்து வச்சுட்டேன். கோலம் போட மறந்துட்டேன் பத்துக்கு. ஆனா வளரு, இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம பார்த்ததே இல்லடி. என்ன நெட்டக்காரி கார்த்திகை தீபம் எல்லாம் வச்சிருக்கிறா? சுந்தரி, கிரிஜாக்கா, கார்த்திகை தீபம் எல்லாம் ஏத்திட்டீங்களா? நானெல்லாம் ஏத்திட்டேன் சுந்தரி. சரி, சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வளர அழகா வச்சிருக்கிறாளாட்டு, தள்ளு பார்க்கலாம். வளர வச்சிருக்கிறது தானக்கா, வந்து பாருங்க வாங்க. சும்மா இருடி சுந்தரி. வளரு, இது என்ன வளரு, ஒரு சேப் எல்லாம் இருக்குது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணும். இது எப்படி கோலத்தை காணோம்? அதான் கிரிச்சக்கா, கோலம் போட மறந்துட்டேன் பாருங்க. கோலம் போட மறந்துட்டியா? ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தர் தீபம் வச்சு நான் பார்த்ததே இல்லைன்ற வயசுல. பரவாயில்லையே, நம்ம மருமக கார்த்திகை தீபம் எல்லாம் வச்சிருக்கிறா. வளரு வளரு, உங்க மாமியாரடி பின்னாடி. அத்தை, ஐயோ இந்த பொம்பளை வேற ஏதாவது சொல்லுமே. சரி, ஏதோ சொல்லி சமாளிப்போம். வளரு, பரவாயில்லையே, கார்த்திகை தீபம் எல்லாம் வச்சிருக்கிற. வசந்தாக்கா, பக்கத்துல வந்து பாருங்க உங்க மருமக வச்ச கார்த்திகை தீபத்தை. இவ வச்ச தீபத்தை தான் சொலிக்குது நம்ம ஊரே. வளரு, ரொம்ப நேரமா இப்படி கால் குத்த வச்சுக்கோ, அது மாதிரி ரத்தம் கட்டிக்கோ, எந்திரிச்சுக்கோ. ஆமா வசந்தாக்கா, உங்க மருமக வச்ச விளக்குக்கு கையை காலு முட்டியெல்லாம் ரத்தம் கட்டிக்கும். அப்பப்பா, எந்திரிக்கே முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது. வளரு, பின்னாடி விளக்குடி, பத்திக்க போகுது. பேண்ட் சட்டை போட்டு விளக்கு வச்சு நான் யாரையும் பார்க்கல வளரு. ஏன் வளரு, இன்னைக்கு ஒரு நாள் சேலை கட்டி இருக்கலாம்ல? இல்லைங்க அது. வனஜாக்கா, நீங்க முதல்ல வந்து விளக்க பாருங்க. என்ன விளக்கெல்லாம் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கிடக்குது? என் பேரை வந்து களைச்சு விட்டுட்டானே எல்லாத்தையும். வனஜாக்கா, உங்க பேரனால ஒண்ணு களைச்சு விடல, மருமக விளக்கு வச்ச லட்சணம் அப்படி. விளக்கு வச்சிருக்கிறாளா? ஒரு கோலமும் போடல, ஒன்னும் போடல. இது என்ன விளக்கு தூக்கி வீசின மாதிரி இருக்குது? எங்கவோ? மலமாடு, நீ வேலை செய்யும் போதே நினைச்ச நான் இதான் வேகாத்த வேலை தான் பார்த்து வைப்பேன்னு. ஒரு கார்த்திகை தீபம் வைக்க தெரியாதா உனக்கு? உன் பையன் கூட அழகா அடுக்கி வச்சிருப்பான். இது என்னடி இது? அத்தை, இந்த தீபத்துக்கு என்ன அழகா தானே இருக்குது. உன்ற மூஞ்சியாட்டு இருக்குது. இது எங்கடி கோலம்? எங்கடி இந்த வெறும் விளக்கு எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு நடு ரோட்டுல? அதாத்தே, கோலம் மட்டும் போட மறந்துட்டு பார்த்துக்குங்க. கோலம் போட்டுருந்தீங்கன்னா அழகா வச்சிருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்திகை தீபத்துல தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு கோலம் போட்டு வச்சிடுறேன். ஓ, நீ கோலம் போடுறக்குள்ள அடுத்த வருஷம் தீபமே வந்துடும். பாரு கிரிஜா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான்னு. ஒரு நிமிஷம் நானே சந்தோஷப்பட்டுட்டேன். பரவாயில்லையே, நம்ம மருமக கார்த்திகை தீபம் எல்லாம் வைக்கிறான்னு. அத பாருங்க வனசாக்கா. இங்க வரு, மூஞ்சிலே முடிச்சிடாத, தயவு செஞ்சு போயிரு. சொல்லிட்டீங்கல்ல அத்தை, இனிமேல் ஒரு நிமிஷம் இங்க நான் நிக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். சுந்தரி வாடி. போயிரு, வந்துடாத திரும்பி. முதல்ல இவளுகளை சொல்லணும், அவளை கெடுக்கிறதே இவளுக தான். சரிங்க வனஜாக்கா, நான் கிளம்புறேன். சரிம்மா கிரிஜா, போயிட்டு வா. நான் சின்னதாக கோலம் போட்டு விளக்கு வைக்கிறேன். சரிங்கக்கா. எல்லாம் இந்த அலையெழுத்து ஆம்பளை பையனை பெற்றுட்டா மருமக எல்லா வேலை செய்வான்னு நினைக்கிறது முட்டாள்தனங்கிறது என்ற வாழ்க்கையில தான் நெசம். பாவ வனஜாக்கா, நல்ல பொம்பளை, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு மருமக, கால கொடுமை. ஹலோ, என்னங்க, வரும்போது ஒரு 11 விளக்கு சுட்டி மட்டும் வாங்கிட்டு வாங்க. விளக்கு சுட்டியா?
அனிதா நான் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஏங்க முன்னாடி தானங்க இருக்கு, ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன். அனிதா எனக்கு நிக்கிறதுக்கே டயர்டா இருக்கு அனிதா. நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ என்ன காலையில இதுல வாங்கி வைக்கிறது கிடையாதா? வீட்டுக்கு வரும்போது நொய்யு நொய்னு ஏதாவது பெரிய லிஸ்ட் கொடுப்பியா நீயே போய் வாங்கிட்டு வந்து வெயி. ஏங்க கோவிச்சுக்காம கொஞ்சம் விளக்கு சுட்டி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன். என்னால முடியாதும்மா. நீ தயவு செஞ்சு போனை வெயி. எப்படி போன கட் பண்ணிட்டு போறான் பாரு. வீட்டுக்கு ஒரு வேலை செய்யணும் தான் இவளுக்கெல்லாம் முடியாது. ஊராங்களுக்கு வேலை செய்யணும் முன்னாடி போய் நிப்பான். வருவான்ல எப்படி வீட்டுக்கு தானே வந்தாகணும் வச்சுக்கிறேன். இப்ப விளக்கு சுட்டிக்கு என்ன பண்றது? இருந்தது இந்த வளரு வாங்கிட்டு போயிட்டா. சரி போய் ராணிக்காட்டுக்கே 2 வாங்கிட்டு வருவோம். ராசு ஆபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு போல. ஆமா சுரேஷ், சரியான டயர்டா இருக்கு. மந்த் எண்டுனாலும் சரியான வேலை, ஸ்டார்டிங்னாலும் வேலை. முடியலப்பா. ராசு தெருவே எப்படி ஜொலிச்சிட்டு இருக்கு பாத்தியா? எங்க சுரேஷ், இதெல்லாம் நம்ம சின்னதா இருக்கும்போது நம்ம அம்மா விளக்கு ஏத்துவாங்க, அதில் பார்த்து சந்தோஷப்படுத்தோட சரி. என்ன நாள் என்ன கிழமைனே தெரிய மாட்டேங்குது. ராசு அது ஜெனி தானே விளக்கு ஏத்திட்டு இருக்கிறது? ஜெனியா? எங்க? இங்க திரும்பி பாரு கொஞ்சம். ஆமா. ஜெனி, ஜெனி. ராஜ் இரு வரேன். சுரேஷ், ஜெனி எதுக்கு விளக்கு ஏத்திட்டு இருக்கா? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. இரு அவள்கிட்டயே கேட்போம். ராஜ் ஜெனி, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ண, நீ ஏன் பார்க்கவே இல்லை? அப்படியா? ஜெனி நான் கவனிக்கல ஜெனி, வண்டியில வந்துட்டு இருந்தேன். ஏன் ஜெனி சொல்லு. இல்லை, நான் கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கேனா, அது உனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன், நீ பார்க்கவே இல்லை. அப்படியா? சாரி ஜெனி, நான் கவனிக்கல. இவன் என்னத்துக்கு அவகிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கிறா? எத்தனை சாரி கேட்குறான் பாரு. நம்மகிட்ட ஒரு சாரி கேட்டிருப்பானா நீவன்? என்ன அனிதா, உங்க வீட்டுக்காரு செனிக்கிட்ட சாரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருடி சுந்தரி, இவனுக்கு சாரி கேட்க தெரியுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஜெனி நீ தீபமெல்லாம் ஏத்துவியா? ஏன் நான் ஏற்றக்கூடாதா? நீ மட்டும் என் கூட சர்ச்சுக்கெல்லாம் வர, அப்போ நான் மட்டும் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதா? அனிதா சர்ச்சுக்கு போறாரா உங்க வீட்டுக்காரரு? பாருடி சுந்தரி, இங்க இருக்கிற பிள்ளார் கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டான், அவ கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் பாரு. என்னடியாச்சு எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? வளரு, அனிதா புருஷன் செனி கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாராமா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இன்னைக்கு இருக்குது ராசுக்கு. ராஜ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ராஜ்? சொல்லு ஜெனி, என்ன விளக்கு ஏத்தி கொடுக்கணுமா? விளக்கு ஏத்தி கொடுக்கணுமா? வயிற்றுல கலப்பான், பேசாம நில்லுங்கடி. இல்லை ராஜ், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஈவினிங்லேருந்து வீட்டில் க்ளீன் பண்ணி தீபம் போட்டு டயர்டாக இருக்குது. எனக்கு டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்து தெரியா? ஓகே ஜெனி, பாவம் உனக்கு டயர்டா இருக்கும், இவ்வளோ தீபம் ஏத்திருக்க. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு என்னெல்லாம் வேணும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி நான் போயிட்டு வந்துடுறேன். நீயும் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருப்ப, டயர்டாக இருக்கா ராஜ்? நான் வேணா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுக்கிட்டுமா? ஜெனி எனக்கு என்ன டயர்டு? எனக்கு ஒரு டயர்டில் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன். ஓகே ராஜ், தேங்க்யூ. எதுக்கு ஜெனி தேங்க்ஸ்லாம் சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உனக்கு எதுனாலும் என்கிட்ட கேளு. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வாங்கிட்டு வந்து உனக்கு கால் பண்றேன். ஓகே ராஜ், பாய். பாய் ஜெனி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகே ராஜ். பாவம் டயர்டா இருப்பா. சுரேஷ் ஹோட்டல் போயிட்டு வரலாமா? அனிதா, ஐயோ எனக்கு நெஞ்சு வலியே வந்துருமான் இருக்கு. என்ன சொன்ன அவகிட்ட? டயர்டாகவே ஆகலையா உனக்கு? ப்ரெஸ்ஸாக இருக்கிறியா? ப்ரெஸ்ஸா? ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிளா நீங்கள் ப்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு? இல்லை அனிதா, அது அவளுக்கு டயர்டா இருக்கும், அதனால தான் சொன்னேன் அனிதா. அப்போ எனக்கெல்லாம் டயர்டாகவே இருக்காது. நான் மனுஷி இல்லை, மாடு இல்லையா? அனிதா, எதுனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கடி, ரோட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமா அனிதா, இதனால் வீட்டில் போய் பேசிக்கலாம். 4 பேர் பார்த்து என்ன நினைப்பாங்க? இத்தனை நேரம் அவகிட்ட நின்று பேசிட்டு இருந்தே, அப்பா யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. கட்டின பொண்டாட்டிக்கிட்டு நின்று பேசினா 4 பேர் எதை நினச்சிக்குவாங்களா? அனிதா நான் வீட்டுக்கு போறேன் அனிதா, நீ வந்துரு. ஏய் மரியாதைக்கு நின்னுரு, உன்னைத்தான் கூப்பிடுற, நில்லுன்னு. என்னங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வரலையே நீங்க? ஐயோ நான் சும்மா தான் தாய் நின்றுட்டு இருந்தேன், வீட்டுக்கு போறேன். நில்லுன்னு சொன்ன உன்னைய. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, நான் அனிதா வீட்டுல என்னன்னு பார்த்துட்டு வரேன். எதுக்கு வளரு அடுத்தவங்க வீட்டுல நடக்கிறது தெரிஞ்சுக்கணும். நீயுமா வீட்டுக்கு? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பேசாம போங்க, நான் வரேன். இருங்கடி நானும் வரேன். அனிதா இருடி, நல்ல நாள் எதுவுமே சண்டை போடாதடி.
வளரு சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி சீக்கிரமா வா, நான் போறேன்.